ആൾക്കാരെ ചോറിന് അങ്ങോട്ട് വിട്ടോ. അവിടെ ഒരു കാര്യം ചെയ്യ്, ആ ഇമ്മര് തന്നെ അവിടെ പോയിന്നോ. എടാ അത പറഞ്ഞ് നമ്മളെ കാറ്ററിംഗ് അണ്ണൻ മുത്ത് മുരുകൻ ഇതെന്താ കോലോ? அப்ப உங்களுக்கு ஒண்ணும் தெரியாதா? அவரங்க வீட்டுல நான் தானே காட்டுறீங்க சப்ளையர் வேஷம். நான் மட்டும் இல்ல, அங்க பாருங்க என் ஊரே வந்திருக்கு. வாங்க 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 எல்லாரும் வாங்க. அந்த வேலுச்சாமி, குப்பச்சாமி, 6 சாமி 7 சாமி, நீங்க 4 சாமிங்களும் அந்த ஆம்பளைங்க சோறு சாப்பிட்றதுல சப்ளைக்கு நின்றுடுங்க. கண்ணம்மா, தங்கம்மா, பொன்னம்மா, செல்லம்மா, நீங்க 4 பேர் அந்த பொம்பளைங்க சோறு சாப்பிட்றதுல சப்ளைக்கு நின்றுடுங்க. வேஸ்டெல்லாம் நம்ம எடுக்க வேண்டாம், அதெல்லாம் அந்த ஒரீசக்காரர் எடுத்துக்குவான். இந்த பாருங்க எல்லாருமே நல்லா வேலை செய்யணும், அப்பதான் அவராங்க கிட்ட நல்ல துட்டு கிடைக்கும். செல்லம்மா நீ வேலையில செய்ய வேண்டாம், நீ சும்மா பார்த்துக்கிட்டுனா போதும். என்ன ஐயோ சிரிப்பு பாரு. செல்லம்மா நீ செல்லம்மா, நான் அப்புறமே வரேம்மா, போம்மா போ. போயிட்டியா? முன்னால நீ போம்மா, நான் பின்னால நான் வர்றேன். ஒண்ணும் இல்ல, சும்மா சும்மா. ஏதா செல்லம்மா, நாங்க 2 பேர் லவ். அது நமக்கு மனசிலாயிக்கிடு. நான் கட்டிக்க போற பொண்ணுதான் ஆச்சிருக்காக்கா. ஆமா என்ன ஆச்சிருக்காக்கா, நான் இங்க ட்ரெயின்ல வரும்போது, பஸ்ல வரும்போது எல்லா இடத்துலயும், இந்த மலப்புரம் ஜில்லாவில் எல்லா இடத்துலயும் இந்த முஸ்லீம் லீக் ஆபீஸுக்கு முன்னால தோரணங்கள்லாம் கட்டி ரொம்ப கலகலப்பா இருக்கிறாங்க. அது இப்ப നമ്മളെ മലപ്പുറം ജില്ലയിൽ ബൈത്തുർ റഹ്മാൻ നിർമ്മിച്ച നൽകുന്ന പരിപാടി ഉണ്ട്. பைத்தூர் ராமாவா? இந்த பைத்தூர் ராமாவை பத்தி டிவில பார்த்து தமிழ்நாட்டுல நிறைய பேர் முஸ்லீம் லீக் ஆயிட்டம் தெரியுமா? அங்க இருக்கிறவங்க இப்ப என்ன சொல்லிக்கிட்டு இருக்கேன் தெரியுமா? என்ன சொல்லிக்கிட்டு இருக்கு? பைத்தூர் ராமா வீட பத்தி எங்க ஊரில் பேசுதுங்க, பைத்தூர் ராமா வீட பத்தி எங்க ஊரில் பேசுதுங்க. முஸ்லிம் லீக், முஸ்லிம் லீக், இந்தியன் யூனியன் முஸ்லிம் லீக், முஸ்லிம் லீக், முஸ்லிம் லீக், இந்தியன் யூனியன் முஸ்லிம் லீக். கொடுத்தாம் பாரு வீடு அந்த தங்களோட பேரில், ஏழை மக்களுக்கெல்லாம் அந்த சந்தோஷத்தை பாரு. பைத்தூரமா வீட பத்தி எங்க ஊரில் பேசுதுங்க, பைத்தூரமா வீட பத்தி எங்க ஊரில் பேசுதுங்க. ஆஜிருக்காக்கா அந்த காதல் மைதி தமிழ்நாட்டுல நம்மள நேதாவி அவங்க கூட தமிழ்நாட்டில் நிறைய பேர் முஸ்லீம் லீக் சேர்ந்துட்டாங்க. இந்த முஸ்லீம் லீக் பார்ட்டி தமிழ்நாட்டில் ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிட்டு இருக்கு. முஸ்லிம் லீக் பார்ட்டி போல இன்னொரு பார்ட்டி எது? தங்களை போல் தங்க மனசு உள்ளவர் யார் இருக்கு? கேரளா பரணத்திலே உங்கூரு சூப்பர் ஸ்டாரு பாண்டி கடவத்து குஞ்சாப்பதானே அது. பாணக்காட்டு பெருமையத்தான் கண்டோரந்து பாருங்கய்யா, ஹைதர் அலி தங்களைத்தான் நெஞ்சுக்குள்ள வச்சிடுங்க. நாட்டுக்கு லீக போலத்தான் பார்ட்டி ஒண்ணு தாங்க தேவை. பைத்தூரமா வீட பத்தி எங்க ஊரில் பேசுதுங்க, பைத்தூரமா வீட பத்தி எங்க ஊரில் பேசுதுங்க. முஸ்லிம் லீக், முஸ்லிம் லீக், இந்தியன் யூனியன் முஸ்லிம் லீக், முஸ்லிம் லீக், முஸ்லிம் லீக், இந்தியன் யூனியன் முஸ்லிம் லீக். கொடுத்தாம் பாரு வீடு அந்த தங்களோட பேரில், ஏழை மக்களுக்கெல்லாம் அந்த சந்தோஷத்தை பாரு. ஆஜிருக்காக்கா இவங்கிட்ட 2 வார்த்தை சொல்லிட்டு வந்துடுறேன். நம்ம தாசன் கிட்ட பார்த்து ரொம்ப நாளாச்சுல்ல. தாசா இந்த முஸ்லீம் லீக் பார்ட்டி இந்த மலப்புரம் ஜில்லாவில் மட்டும் 300க்கு மேல பைத்தூரமா கட்டி கொடுத்தாச்சு. ഞങ്ങളും കെട്ടിക്കൊടുക്കും. என்னது? ഞങ്ങളും കെട്ടിക്കൊടുക്കും. நீங்க கட்டி கொடுக்க மாட்டீங்கடா, வெட்டி கொடுக்கும். இந்த லீக் நினைச்சா 300 பைத்துராம் என்ன 1000 பைத்துராமா கூட கட்டி கொடுக்க முடியும். ஆனா உங்க சிபிஎம் பார்ட்டி நினைச்சா இந்த கேரள மக்களுக்கு ஒரு கக்கூசு கூட உங்களால கட்டி கொடுக்க முடியாதுடா. ஏன்னா உங்க பார்ட்டி இப்ப இந்த கேரளாவில் அந்த நிலைமையில இருக்கு. ஆச்சரியாக்கா, ஆனா எனக்கு ஒண்ணுதான் புரியல. ஒரு பார்ட்டினா நாட்டு மக்களுக்காக ஏதாவது செய்யணும். இந்த முஸ்லீம் லீக் பார்ட்டி இந்த மந்திரிகள்லாம் சேர்ந்து இந்த நாட்டுக்காக மட்டும்தான் செஞ்சுக்கிட்டு இருக்கு. அப்படி இருந்தும் ஏங்க எல்லாருமே சேர்ந்து இந்த முஸ்லீம் லீக் தலையில குதிரை ஏறாங்க? இந்த முருகா അതിനെ പറ്റി പറയാണെങ്കിൽ എന്നോട് ഒരുപാട് പറയാണ്ട്. എങ്ങനെ ഇപ്പോ ഈ കല്യാണത്തിന്റെ തിരക്കിൽ എന്നോട് ഞാനത് പറയാ. ஏய் இந்த குதிரை ஏறவங்கிட்ட எல்லாம் ஒன்று சொல்றேன். இந்த முஸ்லீம் லீக் பார்ட்டி பெரிய ஆல்மரம். இந்த மரத்தை வெட்டுறதுக்கு பெரிய பெரிய ஆளுங்கள்லாம் வந்துட்டு போனாங்க. யாராலே முடியல.
இப்ப கூட இந்த மரத்தை ஞோன்றதுக்கு அந்த நிலம்பூர்ல இருந்து பெரிய பெரிச்சாளி ஒன்று வந்துருச்சு. பெரிச்சாளினடா பெரிச்சாளி. சுனாமியே வந்தாலும் இந்த மரத்துக்கு மேல இருக்கிற ஒரு இலை கூட அசையாது. அது ஏன் தெரியுமா? இந்த மரத்துக்கு தண்ணி ஊத்திக்கிட்டு இருக்கிறது பாணக்காடு கொடப்பனக்கல் தரவாட்டில் இருந்துடா. அவ்வளவு சீக்கிரம் இது பறிச்சுக்கிட்டு போக முடியாது. அண்டர்ஸ்டாண்ட்? என்ன பிரியாணி ஸ்மெல் வருது? ஓ, தெம்மு பொடிச்சிட்டு நினைக்கிறேன். அஜரன் காக்கா, பசங்க சப்ளை பண்ணாம சுத்தி நிற்பாங்க. அப்ப நாங்க போட்டுமா? செல்லம்மா, நீ எங்கம்மா போற? எங்கேயும் போகாத, அங்க நில்லு. நாடு ரொம்ப மோசமான நிலைமையில இருக்குமா. அண்ணன் வந்துடுற, அங்க நில்லு. ஏய், என்ன அவ்வளவு ஊத்து பார்த்துட்டு இருக்கேன்? அவன் ஒரு 2 கண்ணு நோண்டி எடுத்துருவான். ஜாகிரதை. நீ அங்க சோறு சாப்பிட வரல. இன்னைக்கு உனக்கு காலி சோறு தான், மசாலா கிடையாது. வா வச்சுக்கிற ராஸ்கல். பட்டுமா அஜரகாக வந்திருக்கேன். எங்கம்மா ஓடுற? இந்த தாசா ഈ മുസ്ലിം ലീഗ് പാർട്ടി സമൂഹത്തിൽ തലചായ്ക്കാനിടമില്ലാതെ ബുദ്ധിമുട്ട് അനുഭവിക്കുന്ന പാവപ്പെട്ടവർക്കായി മർഹൂം ശിഹാബ് തങ്ങളുടെ സ്മരണാർത്ഥം നിർമ്മിച്ചു നൽകിയ ബൈത്തുർ റഹ്മ കാരുണ്യ ഭവന പദ്ധതി സമൂഹത്തിലെ ആവശ്യത അനുഭവിക്കുന്നവരെ തെരഞ്ഞെടുപ്പിച്ച് നിർമ്മിച്ചു നൽകിക്കൊണ്ടിരിക്കുകയാണ് മലപ്പുറം ജില്ലയിലെ മുസ്ലിം ലീഗ് പാർട്ടി. കഥനത്തിന്റെ 1000 കഥകൾ നമുക്ക് ചൊല്ലിത്തരാനായി മഹാനായ മർഹൂം ശിഹാബ് തങ്ങളുടെ സ്മരണാർത്ഥം ആ ധന്യ ജീവിതത്തിന്റെ ദീപ്ത സ്മരണകളിൽ നമ്മുടെ ചുറ്റുവട്ടത്തുള്ള ഒരുപാട് കാര്യങ്ങൾ ശിഹാബ് തങ്ങളുടെ ജീവിതത്തെ ഓർമ്മിപ്പിക്കുകയാണ്. കോഴിക്കോട് ജില്ലയിൽ 1000 കിണർ നിർമ്മിച്ചു നൽകുന്ന കുടിവെള്ള പദ്ധതി, പാവപ്പെട്ട മത്സ്യത്തൊഴിലാളികളുടെ മക്കൾക്ക് വിദ്യാഭ്യാസത്തിനുള്ള ധനസഹായം, കാസർഗോഡ് ജില്ലയിൽ അഹ്ലാമുൽ ശിഹാബ് എന്ന പേരിലുള്ള കുടിവെള്ള പദ്ധതികൾ, ഇങ്ങനെ ഒട്ടനവധി ജീവകാരുണ്യ പ്രവർത്തനങ്ങളാണ് ഓരോ ജില്ലാ കമ്മിറ്റിയും നടത്തിക്കൊണ്ടിരിക്കുന്നത്. ഇതിനൊക്കെ പുറമെ ആരോഗ്യ മേഖലയിൽ സേവന പ്രവർത്തനങ്ങളുമായി ജാതിമത ഭേദമന്യേ കേരളത്തിൽ CH സെന്റർ മുസ്ലിം ലീഗ് എന്ന രാഷ്ട്രീയ പ്രസ്ഥാനം ദാസാ പടർന്ന് പന്തലിക്കുകയാണ്. അധികാരത്തിന്റെ തണലിലല്ല മുസ്ലിം ലീഗ് വളർന്നത്. കറകളഞ്ഞ ദൈവഭയവും